அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்ற கனவு, அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற ஏழை நடுத்தர மாணவருடைய கனவை நனவாக்கின்ற விதமாக உள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 7.5% இடஒதுக்கீடு அளித்து அதன் மூலமாக இதுவரை 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 7.5 உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 28 பேர் இந்த 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு மருத்துவராகக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரே பள்ளியில் 5 பேர் இன்றைக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி வாயிலாக 6 பேர் 7.5% இடஒதுக்கீட்டிலே தேர்வு செய்து உங்கள் முன் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு மாணவருடைய கனவை நனவாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 41% பேர் படிக்கிறாங்க. அப்படி 41% படிக்கின்ற மாணவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தோம். நான் அம்மாவுடைய அரசு நான் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 2018-19 வெறும் 9 பேர் தான் இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவை இந்த நிலையை மாற்ற வேண்டும். கிராமப்புறத்தில் நகரப்புறத்தில் வரை அவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஏழை மாணவருடைய கனவு அதிமுக அரசாங்கத்தின் மூலமாக இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. உள்ளிட்ட 7 மாவட்ட விவசாயிகள் காவேரி முன்னாள் வைகை இணைப்பு திட்டம் உங்கள் ஆட்சி காலத்தில் நிதி ஒதுக்கீடு செஞ்சு மராமத்து தொடர்ந்து திட்டம் விவசாயிகள் காலதாமதப்படுத்துறாங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மைக்கு முதலிடம் கொடுத்தோம். இன்றைக்கு நேற்றைக்கு கூட பிரதமர் பேசியிருக்கார். இந்திய நாட்டினுடைய நீர் வளம் 4% தான். அப்படி என்றால் நீர் பற்றாக்குறை மாநிலம் நம்முடைய மாநிலம். ஆகவே அந்த நீரை சேமித்து விவசாயத்துக்கு அளிக்க வேண்டும், குடிநீருக்கு அளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அம்மா இருக்கின்ற பொழுதே காவிரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினார்கள். அவருடைய எண்ணத்தை நான் முதலமைச்சர் இருந்தபோது அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி கொடுத்தோம்.